ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூன் மாதம் 23 தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு அடைக்கல பட்டணம். எசேக்கியேல் 18:32 சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கானான் தேசத்தை கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கொடுத்தபோது அங்கு 6 அடைக்கல பட்டணங்களை உண்டாக்கும்படி கூறினார். அந்த அடைக்கல பட்டணத்தை குறித்த பிரமாணத்தை என்னாகமம் 35 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வேதம் சொல்கிறது, என்னாகமம் 35 அதிகாரம் 11-12 வசனங்களில், கைப்பிசகாய் ஒருவனை கொன்று போட்டவன் ஓடி போயிருக்கத்தக்க அடைக்கல பட்டணங்களாக சில பட்டணங்களை குறிக்க கடவீர்கள். கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் முன் சாகாமல் பழி வாங்குகிறவன் கைக்கு தப்பி போயிருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களாய் இருக்க கடவது. இன்றைக்கும் கூட கொலை போன்ற குற்றம் புரிந்தவர்கள் ஓடிப்போய் காவல் நிலையத்தில் அடைக்கலம் புகுவதை பார்க்கிறோம். தொடர்ந்து அங்குள்ள பதிவேட்டிலே கையெழுத்திடுகிறார்கள். அப்படி செய்யும் போது அவர்களுடைய ஜீவனுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுகிறது. அடைக்கல பட்டணத்தின் முக்கியமான நோக்கம் சாகிறவனுடைய சாவை கர்த்தர் விரும்புவதில்லை என்பதாகும். உலக பிரகாரமாக ஒருவனுக்கு அடைக்கலம் தருவதற்கு 6 பட்டணங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே இருந்தன. ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே உங்களுடைய ஆத்துமாவிற்கு அடைக்கலம் தரக்கூடிய ஒரே பட்டணம் இயேசு கிறிஸ்துதான். அவர் ஒருவரே உங்கள் ஆத்துமாவில் நித்திய ஜீவனை தருகிறவர். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. ஒரு மனிதன் உலக பிரகாரமாக மரணமடைந்தாலும் அவன் ஆத்துமா தேவ பிரசன்னத்தில் சுகித்திருக்கும். மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அதுதான் சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுவதன் ரகசியமாகும். எசேக்கியேல் 18:32. வேதத்திலே அப்னேர் என்ற ஒரு தளபதி இருந்ததை பார்க்கிறோம். அவன் சவுல் ராஜாவின் படைத்தலைவன். அவன் அடைக்கல பட்டணத்திற்கு ஓடி வருவதற்கு முன்பாக தாவீதின் படைத்தலைவனாகிய யோவாப் அவனை கொன்று போட்டான். அடைக்கல பட்டணம் மிக அருகில்தான் இருந்தது. அப்னேர் அந்த அடைக்கல பட்டணத்திற்குள் ஓடி போயிருந்தால் தப்பி இருந்திருக்கலாம். அப்னேருக்காக தாவீது புலம்பும் போது, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்று புலம்பி பாடினார். 2 சாமுவேல் 3:34. இன்றைக்கு நீங்கள் அடைக்கல பட்டணத்தின் அருகில்தான் இருக்கிறீர்கள். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்பிக்கையுண்டு. ஆகவே தேவ பிள்ளைகளே, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் அன்போடு உங்களை அடைக்கல பட்டணத்திற்கு அழைக்கிறார். லூக்கா 19:42. இன்றைய நினைவிற்கு உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இன்றைய வேத வாசிப்பு காலை எஸ்தர் 9 மற்றும் 10 அதிகாரங்கள், மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 7 அதிகாரம் 1-21 முடிய.
அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். அடைக்கல பட்டணமாம் இயேசுவின் அண்டை ஓடி வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.